இருக்கு. அதுல வந்து யாருமே வாழ்றதும் இல்ல. ஒரே ஒரு சர்ச் மட்டும் தான் இருக்கு. அத வந்து குருசடி தீவு என்று வந்து மக்களால வந்து அழைக்கப்படுது. கடலுக்குள்ளால வந்து இந்த மின்சார இணைப்பு வந்து போட்டுக்கணும். இந்த தீவுக்கு அருகாமையில வந்து உள்ள சாப்பாடு தண்ணி வசதி இதுல வந்து அந்தோனியார் சுருவம் ஒன்று இருக்கு. கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பிரியாணி தான் எல்லாருக்கும் பீஃப் பிரியாணி அது சாப்பாடு வந்து எல்லாருக்குமே வந்து ஆசையா இருக்கு. அண்ணா வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. இந்த வந்த நேரம் வந்து இப்படி ஒரு திருவிழால பங்கு கொண்டதே சந்தோஷம் தான். சரியான சந்தோஷம். இது வாழ்க்கையில கிடைக்காது எனக்கு. பிரியாணி சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். மக்கள் இவ்வளவு பேர் இந்த இடத்துல இருந்தவையான்றது கூட வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை வீதியில இருக்கிறோம். பாத்தீங்கன்னா இதுல இந்த வீதியால போற எல்லாருமே வந்து அதுல ஒரு சின்ன பிட்டி ஒன்று கண்டிருப்பீங்க. அதுல வந்து ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து யாருமே வாழ்றதும் இல்லை. ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்கு. அதை வந்து குருசடி தீவு என்று வந்து மக்களால் வந்து அழைக்கப்படுது. அந்த சர்ச்சுக்கு வந்து வருடத்துல ஒரு நாள் வந்து பெருநாள் நடக்கும். அந்த பெருநாள் இன்றைக்கு தான் நடைபெறுது. கன பேருக்கு வெளியில போறாங்களுக்கு வந்து தெரியாது அந்த தீவு என்ன மாதிரி இருக்கும் எப்படி இருக்குமென்று. நாங்கள் ஒரு நாள் வந்து அந்த தீவுக்கு வந்து கடலால நடந்து போனாங்க. ஒரு நாள் இல்லை 2-3 தரம் போயிருக்கிறோம். இன்றைக்கு அந்த திருவிழாக்கு போகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கு அந்த திருவிழா நடைபெறுது. அப்போ இன்றைக்கு என்னெல்லாம் இருக்குது, அங்கே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, அந்த தீவு எப்படி இருக்குது, திருவிழா நேரம் வந்து மக்கள் என்ன மாதிரி அதை கொண்டாடணும்ன்றது வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் வந்து பகிர போகிறேன். அதோட கணக்க பேருக்கு இதுக்கு வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு கிடைக்கல. இந்த காணொலி வாயிலாக வந்து நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சைட்டில் பார்த்தாலே தெரியும் கணக்க வாகனங்களில் வந்து மக்கள் வந்து உள்ளே போயிட்டுனா இப்போ பூசைகள் வந்து ஆரம்பமாக இருக்குது. நான் நினைக்கல உள்ள வந்து கடைகள் ஐஸ்கிரீம் கடை இருக்கும். ஏண்டா இதுல இருந்து அவர் கொஞ்சம் குறுகிய தூரம் தானே, பெரிய தூரம் இல்லை. அந்த தூரத்தில் வந்து கடைகளும் காணப்படும் நினைக்கிறேன். போய் உங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அதோட இந்த சேனலுக்கு வந்து யாரும் புதுசாக வந்து மறக்காம வந்து வெங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே வரும். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் வந்துருக்கு. தண்ணி எல்லாம் வந்து அவையில் ரெடி பண்ணி வைக்கணும். எவ்வளவு மக்கள் வந்து பஸ்ஸில் எல்லாம் வேறு பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வந்து இறங்கி இந்த திருவிழாவை காண்றதுக்காண்டி வந்திருக்கணும். இப்போ இந்த பகுதியிலேருந்து வந்து நாங்கள் படகு சேவை மூலியமாக வந்து அந்த சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த போட்லேயே போட்டிருக்கு பாருங்க எவ்வளோ மக்கள் இதில் வெயிட் பண்ணோம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முழுக்கவுமே வந்து இந்த படகு சேவை வந்து இலவசம் பண்ண தான் நினைக்கிறேன். இதில் நாமாந்துறை குருசடி புனித அந்தோனியார் ஆலயம் வரலாம். அந்த ஊற்றம் ஐயா படம் என்ன ஃப்ரீயா? போட் சர்வீஸ் ஃப்ரீயா? ஐயோ ஃப்ரீ. ஓகே. இதில் கேட்ட மட்டும் வந்து படகு சேவை முழுக்கவுமே வந்து இன்றைக்கு இலவசம். யார் வேண்டாலும் வரலாம், யார் வேண்டாலும் போகலாம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த தீவு இருக்குது. ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்குது. பூஜைகள் ஆரம்பமாகிக்கொண்டு இருக்கு. இதில் மக்கள் எல்லாருமே அதில் இறங்கி நடந்து போகிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு முழுக்கிழமை வந்து படகு சேவை இலவசம் என்றதை வந்து சொல்லியிருந்தவன். கச்சான் எல்லாமே வந்து கொண்டாடணும். கச்சான் கடைகள் எல்லாமே போடுறதுக்கு
ஐயா ஒரு போட்ல எத்தனை பேர்? இல்ல இல்ல இப்போ அடுத்தவா ஒரு போட்ல எத்தனை பேர் போகலாம்? இந்த படகு சேவை வந்து யாரால ஒழுங்குபடுத்துறதுக்கு? ஆலயத்தால. ரைட் ரைட் ஓகே. ஓகே ஓகே. அடுத்தடுத்து வந்து படகுகள் வந்து கொண்டே இருக்கு. ஒரு போட்ல 10 பேர் கிட்டவா ஏத்தினம். ரைட் ரைட். சரி போம் இல்ல போம். ஒரு போட் வலிக்குது, அடுத்த போட் அங்கால வரிசையில் வந்தோண்டே இருக்கு. ஐயா நாங்கள் இதில் போடுறோம் என்ன? ஓகே கச்சான் கடை என்ன கிலோ வைக்கவா? ஒரு திருவிழாண்டா என்னென்ன கச்சான் கடை, ஐஸ்கிரீம் கடை இல்லாமல் அப்போ எல்லாமே அங்கே இருக்கும் கட்டாயம். மற்றது நாங்கள் திருவிழா இல்லாத நேரம் வந்து போயிருக்கிறோம். ஒரு ஆழ்நடம் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். இன்றைக்கு தான் அந்த திருவிழாவுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் கிடைச்சிருக்கு. முதல் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வந்து பார்த்தனாங்க இதுலேருந்து அந்த நடந்து போகிற மாதிரி எல்லாம் வந்து செட்டப் செய்திருந்தவர். அது மட்டுமே. அதுக்கு பிறகு அது சரி வரையில் போல் படகு சேவை தான் வந்து செய்திருக்கிறோம். பக்கத்தில் இருக்கு தீவு. பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ளால வந்து இந்த மின்சார இணைப்பு வந்து போட்டுக்கணும். இந்த கம்பங்கள் எல்லாம் போட்டு நான் உள்ள ஜென்ரேட்டர் தான் இருக்கு வந்து. ஆனால் மின்சார இணைப்பே கொடுத்திருக்கிறோம். ஒரு குறுகிய இடம் மண்டபடியானது. இப்போ நாங்கள் அந்த தீவுக்கு அருகாமையில் வந்துட்டோம். உள்ள வந்து கணக்கு பேர் கூடாரம் எல்லாம் போட்டுருப்பினோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. கச்சை தீவு, பாலை தீவு அந்த மாதிரி சேர்ச்சுக்கு போகே இருந்த ஞாபகம் தான் வந்து எனக்கு இப்போ இந்த இடத்துக்கு வரைக்க இருக்கு. ஆனால் அது வந்து கொஞ்சம் தூரம், பயண தூரம் கூடும். ஆனால் இது வந்து பயண தூரம் வந்து கொஞ்சம் குறைவு. இதுல வச்சுதான் இறங்கி நாங்கள் அங்கால கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இது எல்லாமே வந்து இப்பதான் அடிச்சிருக்கீங்க இந்த திருவிழா காண்டுல. சரி ஓகே நன்றி. இதெல்லாம் வந்து இப்ப இந்த திருவிழா காண்டி இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்திருக்கு. என்ன யாரால இந்த இது கோயில் வந்து நிர்வகிக்கப்படுது? நான் வந்துடும். இது இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்ததெல்லாம் இந்த பாலங்கள் போட்டிருக்கும். மற்றது இங்கே ரைட் ரைட் ஓகே. அப்படி எல்லாமே சேர்ந்து தான் செய்யறீங்க. அதாவது நான் ஒருக்கா பார்த்தனா வந்து அதுல இருந்து பாலம் போட்ட நீங்க என்ன ஒரு முறை அதுல இருந்து சரி வரையில என்ன அதுக்கு பிறகு தான் போட்டு. இது நல்லா இருக்கு. ஒரு புது அனுபவமா எல்லாருக்கும் இருக்கு. சரியா உள்ள போய் பார்த்துட்டு வரோம். இது வந்து எவ்வளவு வருடங்கள் பழமையான ஆலயம் வந்து? சரி ஓகே. உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். இதுல வந்து மண் இதுகளும் வந்து போட்டிருக்கணும். இந்த நடந்து போறதுக்கு வந்து மண் மூடைகள் வந்து கட்டி போட்டிருக்கணும். வளமையா இதுக்கு வரைக யாருமே இருக்க மாட்டோம். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு. ஆனா இன்றைக்கு வந்து எக்கச்சக்க மக்களை வந்து இதுல சந்திக்க போறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா செய்திருக்கிறோம்.
உள்ள சாப்பாடு தண்ணி வசதி அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். நாங்கள் இது ஒரு களியாட்டமாக மாற்றக்கூடாது. இது ஒரு ஆன்மீக புதுப்பித்தல். மாவட்டம் அந்த வந்த மிஷனரி மேல் சிந்தித்து இந்த தவறு காலத்திலே இயேசு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பாலவனத்துக்கு போனது போல, அங்கே சோதிக்கப்பட்டது போல, இறைவாசியை பயன்படுத்தி சோதனைகளை மேற்கொண்ட அந்த செய்தியை போல நாங்களும் யாழ்ப்பாணத்துக்கு அருகாமையில் இருக்கிற தீவுல காலடி எடுத்து வைக்க போறோம். நாங்க ஒரு நாள் இதால நடந்து வந்ததான் வந்து ஞாபகம் வருது. அந்தோனியார் சூழமோன் இருக்கு. அது இந்த கடைகள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். திருப்பலி இப்ப நடைபெற்று கொண்டிருக்கு. தண்ணி வசதி எல்லாமே வந்து இங்க செய்திருக்கணும். முடிய வெளியில இருந்து நீரம் கொண்டிருக்கணும். புனித அந்தோனியாரே, வைத்தியசாலையிலும் வீடுகளிலும் பல்வேறுபட்ட வியாதியால் வருந்துவோரையும் தனிமையில் வாடுவோரையும் ஆசீர்வதியும். உமது திருக்குமாரனிடத்தில் அவர்களுக்காக வேண்டி உடல் சுகத்துடன் ஆன்மீகம் சுகம் அளித்து உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் காத்து வழி நடத்தியல்ல வேண்டும் என்று புனிதரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்ற புனிதரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் வெளிநாடுகளில் வசிக்கும் நமது உறவுகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு வாழவும் வாழ்நாளில் உம்மிடம் மன்றாடி கேட்க வழிகாட்டியான புனித அந்தோனியாரே, குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உழைப்பின் மேன்மையை உணர்ந்து உழைக்கல் ஆகாதவன் உண்ணலாகாது என்ற இறைவனின் இறைவார்த்தை கேட்க உமது ஆசீர்வாதத்தினால் குடும்பங்களை நிறைவுபடுத்தியல்ல வேண்டும் என்று தந்தையர்களை என்றும் காத்து உடல் உள்ள சுகம் அளித்தரல வேண்டும் என்றும் புனிதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தங்களுடைய செயல்படிக்கு வழி நடத்துகின்ற நல்ல தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்ட இந்த வேண்டுதல் ஒவ்வொன்றையும் அமர்த்து நிறைவாக தந்தருளும். ஆண்டவரை வழியை கூற முடியாமல் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பல தேவைகள் நிறைந்திருக்கின்றன. அவை ஒவ்வொன்றையும் நீரை அறிந்திருக்கின்றன. ஆண்டவரை உமக்கு சித்தமானால் அவற்றையும் உமது வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயவாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. திருப்பலிகள் ஒப்பு கொடுத்த முடிஞ்சு நற்கருணை நடைபெறுது. சரி, எப்படியோ இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால குளிர்பானங்கள் எல்லாம் வந்து கரைச்சி கொண்டிருக்கணும். அங்கால தண்ணி வசதி மாதிரி சாப்பாடும் செய்யணும் போல். அதோட இந்த கோயில் சர்ச் என்ன மாதிரி இருக்குன்னு உள்ளுக்குள்ள நான் காட்டிக்கொள்கிறேன். புது வண்ணங்கள் தீட்டப்பட்டு இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு உள்ளே என்ன மாதிரி இருக்குமெண்டு கூடுதலான ஆக்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே வந்து இதே மாதிரி தான் இருக்குது. வருகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீவானது ஆரம்பத்திலே எங்களுடைய இந்த புதிய பாலம் போடும் இந்த மண்ணை பாலம் போடும் வரையும் இதன் கடல் வழியாகவே பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆகவே இந்த தொழில் செய்கின்றவர்கள், இதில் பயணம் செய்கின்றவர்கள் எல்லாரும் இந்த தீவிலே வந்து தங்கி அவர்கள் செல்லுவார்கள். இதுதான் வரலாறாக இருக்கின்றது. அது அந்த நேரத்திலே இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பலர் இங்கே தொழில் செய்கின்ற நாவந்துறை மக்கள், இன்னும் ஆனக்கோட்டை, மானிப்பாய், சில்லாலை, சாவக்கட்டு, இப்படியாக பல இடங்களில் இருந்தும் இங்கே தொழில் செய்கின்றவர்கள் இங்கே தங்கி ஓய்வெடுத்து தங்களுடைய தொழில் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அது அந்த நேரத்திலே தான் இந்த இடத்திலே அமரர் இசுதோர் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்று சொல்லி விரும்பியவராக ஒரு குருசை இந்த இடத்திலே நட்டிருக்கின்றார். அதான் வரலாறு. ஆகவே அந்த குருசு, அதனால்தான் இது குருசடி தீவு என்ற பெயர் வருகின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கணும். இந்த வரலாற்று எங்களுடைய குறிப்புகளிலும், எங்களுடைய ஆயர் இல்லத்தினுடைய ஆக்காய்ச்சிலையும் சரி, பங்கு தந்தையர்களுடைய குறிப்புகளும் சரி, இன்னும் இந்த ஒவ்வொரு முறையும் நான் 3 தரம் நான் பார்த்திருக்கின்றேன். ஈழநாடு பேப்பரிலே இந்த குருசடி தீவை பற்றி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அவ்விதமாக அவர்கள் முன்னோர்கள் அவரோடு சேர்ந்து இந்த பகுதியிலே, அதாவது மானிப்பாய், சில்லாலை, ஆனக்கோட்டை போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த இடத்தை, இதிலே ஒரு அந்தோனியாருடைய ஆலயம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் 1943ஆம் ஆண்டு இந்த இடத்திலே இந்த குருசை நாட்டி இந்த இடத்தை ஒரு அந்தோனியாருக்கு அர்ப்பணித்தார்கள். ஆக இந்த குருசடி தீவு இங்கே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது திருப்பலிகள் முடிஞ்ச போது இந்த திரு சுருவ பவனி இடம்பெறுது.
திருச்சுருவ பவனி வந்து இப்படியோ இதால் போய் ஆலயத்தை சுற்றி கொண்டு அப்படியே திருப்ப ஆலயத்துக்கு முன்றல்ல வரும். பல்வேறு பகுதிகளிலேருந்து இந்த ஆலய திருவிழாவுக்கு வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த திருவிழா முடிஞ்ச பிறகு இந்த உணவு வசதியெல்லாம் வந்து இங்கேயே செய்திருக்கணும்ன்றதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பவனி முடிஞ்ச பிறகு திருப்பலை முடிஞ்சிடும் இன்றைய நாள் திருப்பலை. திருப்பலிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதில் வந்து எல்லாருக்கும் வந்து குளிர்பானங்கள் மற்றது உணவுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொடுக்கணும். இந்த இடத்துல எல்லாருக்குமே உணவுகள் வந்து பரிமாறப்படுது. இதுலேயே வச்சு அந்த உணவுகள் எல்லாமே வந்து குடிக்கணும், பகிர்ந்து குடிக்கணும். என்ன சாப்பாடு அடே? என்ன சாப்பாடு? பிரியாணியா? இந்தியாவிலோ என்ன பிரியாணி கொடுக்குறான்? பீஃப். முடிஞ்ச பிறகு எல்லா மக்களும் இந்த கோயிலையும் வழிபாடுகள் மேற்கொள்ளினோம். திருப்பலி முடிஞ்ச பிறகுதான் தெரியுது இவ்வளவு மக்களும் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கணும்னு. அவ்வளவு மக்கள் கூட்டத்தை வந்து இதுல காணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இங்கால குளிர்பான ஜூஸ் வந்து ஒரு பகுதியினரும் தங்களால் இயன்றதால மக்களுக்காண்டி கொடுத்து கொண்டிருக்கணும். வைத்துவிட்டு செல்லுமாறு பக்தர்களே, உங்களுக்கு உணவு தந்திருக்கின்ற அந்த தட்டுக்கள் நீங்கள் உணவு உண்டபின் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே தயவு செய்து கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பெருமதியான நகைகள் ஆபரணங்கள் பிரியாணி தான் எல்லாருக்கும். வா
பீஃப் பிரியாணி. அது என்னன்னு சொல்றது, ஒருத்தர் முதல் முறையா ஒரு தேவாலயத்துல இப்படி பாக்குறேன் நான். இந்த திருப்பள்ளி முடிஞ்ச பிறகு பீஃப் பிரியாணி தான் தெரியும். அது கோயில்களில் கொடுக்குறது. ஆனா இது வந்து வந்த எல்லாருக்கும் வந்து சிறப்பா பீஃப் பிரியாணி. இது மற்ற பாலதீவு அதெல்லாம் பிரியாணி கொடுக்குறது. பிரியாணில இறைச்சிக்கறியோட சாப்பாடு கொடுக்குறது. வந்த எல்லாருக்குமே வந்து பிரியாணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு வேற லெவலா. என்ன கொஞ்சம் போய் வாங்குறதான் கஷ்டம். என்ன வேண்டுறாங்க கஷ்டம். வேண்டிட்டீங்கன்னா நல்ல ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய மாதிரி நல்ல அட்டகாசமா இருக்கு. இதுல அந்த திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதோட இந்த ஆலயம் மட்டும்தான் இது வரைக்கும் நாங்கள் காட்டியிருப்போம். இந்த ஆலயத்துக்கு பின்னால் வந்து பெரிய பிரதேசம் இருக்கு இந்த டிவியில். அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் போனீங்கன்னா அப்படியே பெரிய இடம் இருக்கு பின்னால். அதில் வந்து மேலே செல்ல கூட வசதிகள் எல்லாம் இருக்கு. அங்கால அது மட்டுமே வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த திருவிழா வந்து என்ன மாதிரி இருந்தது? நல்ல சந்தோஷமா இருந்தது. பார்க்க ஆசையா இருக்கு. அண்ணா வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ரைட். இந்த வந்த நேரம் வந்து இப்படி ஒரு திருவிழால பங்கு கொண்டதே சந்தோஷம் தான். சரியான சந்தோஷம். இது வாழ்க்கையில கிடைக்காது எனக்கு. கிடைக்காது. ஒரு வருஷம் வர்றேன் நான். இந்த முறை தான் இந்த கண்டு நான். ரைட். கணக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தார்கள். கணக்கு பேர் நினைக்கிறேன். கணக்கு பேரையும் சந்திச்சது. பிரியாணி சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். ஓகே ரைட். நன்றி. ஓகே சரி. ஒரு மாதிரி எங்களுக்கு வந்து பிரியாணி கிடைச்சது சாப்பிட்னாங்க வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் எங்களால் தாகசாந்தி நிலையங்கள், சர்பத்துகள், ட்ரிங்க்ஸுகள் அப்படி எல்லாருமே வந்து கொடுத்து இந்த இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளினோம். அவ்வளவு மக்கள் இவ்வளவு பேர் இந்த இடத்துல இருந்தவையான்றது கூட இப்பதான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்பதான் அந்த மக்கள் கூட்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இப்படியே வந்து இந்த இடத்துல இருந்து விடை வருவோம். மிக சிறப்பா வந்து இந்த திருவிழா வந்து நடைபெற்றது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்து கொண்டிருக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு இந்த தீவுல இருந்து விடைபெற போறோம். திருவிழாண்டா விளையாட்டு சாமான் கடைகள், மற்றது இப்படியா சின்ன கச்சாங்கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள் இல்லாட்டி அப்படி எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. பல மக்கள் வர்றதுக்கு இயலாத மக்கள் வந்து இந்த காணொளி மூலியமா பார்த்துருப்பீங்க என்ன நடந்ததுன்றத. ரைட். இப்போ நாங்கள் இதில் போய் திருப்ப வந்த மாதிரியே போட்டில் ஏறி திருப்ப கரைக்கு போக வேண்டியிருக்கு. அன்னையும் எங்களோட வந்தவர் எங்களோடைய போகிறார். அதாவது போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வச்சு குளிர்பானங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அண்ணா நன்றி. சாப்பிட்னாங்க தாகத்துக்கு. இங்கே போக போக துரினவில்லை. அந்த மாதிரி ஒரு குளிர்பானம் வந்து கோயிலுக்குள்ள மட்டும்தான் இப்படி இதில் கொடுக்குற வண்டியில் இந்த போற இடங்கள்லையும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த தங்களுடைய நேர்த்திகள் வேண்டுதல்களை வச்சிருப்பினோம். அதுகளுக்காண்டி இந்த பிரசாதங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறினா அப்படி வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். ஐயா நன்றி. போகிறீங்க இந்த தீவுல இருந்து போறதுக்கு போறீங்க இல்ல? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோடா வேண்டிட்டோம். சரி, நாங்கள் இப்போ இந்த தீவுல இருந்து வெளிக்கிட்டோம். போயிட்டு வர்றது அதுக்கான படகு சேவைக்காக இந்த வித கட்டணம் வந்து அறவிடப்படையில. இது வந்து வேலையை வந்து செய்யணும். எல்லாமே வந்து இலவசம் தான். இது யார் ஏற்பாடு செய்யறது? இந்த படகு சேவை எல்லாமே யாரு செய்யறாரு? நீங்க மெனிஞ்சிமுலை. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப திருப்பாளி முடிஞ்சு மக்கள் வந்து வெளியேறி கொண்டீங்கன்னா நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். அப்படி ஏறுங்க. நீங்க நீங்க இருங்க. நீங்க இருங்க. எல்லாரும் ஒத்த ஏறாம
போட்டு அங்க விடணும் தம்பி அங்க கொஞ்சம் முன்னாடி போடுறா நீங்க வருவா கால மேல ஓகே அப்பா நன்றி கடவுளுக்கு. சரியா சரி இப்போ நாங்கள் கரைக்கு வந்துட்டோம். ஆரம்பித்த இடத்துலயே வந்துட்டோம். என்னென்னு சொல்கிற ஒரு அமைதியான ஒரு மனம் நிறைவாக வயிறும் நிறைவாக வந்து இந்த குருசடி தீவின் திருப்பலியை முடிச்சுட்டு போகிறோம். கணக்கு பேர் வராதாக்கள் வந்து காணொலி வாயிலாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் பிறகு உங்கள்கிட்ட மட்டுமே விடைபெறும் நான் உங்கள் அலெக்ஸ். இப்போ அங்கே போன எல்லாரையும் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுறது மட்டுமே வந்து எல்லாருமே வேலை செய்து கொண்டிருக்கணும். எல்லா ஏற்பாடுகளும் வந்து சிறப்பாக செய்திருக்கணும். தண்ணி வசதி இருக்குது, மலை செலவு கூட வசதி இருக்குது, சாப்பாடு எல்லாமே வந்து செய்திருக்கணும். அனைவருக்கும் நன்றி.